மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேணுகாவோட ஆட்டம் முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, என்னதான் இந்த ரேணுகா வந்துட்டு உண்மையிலேயே நம்ம விஜயும், நம்ம மல்லியும் நம்ப வச்சிருந்தாலும், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம மனோகரனும், நம்ம அன்னபூர்ணியும் இது ரேணுகாவே கிடையாதுன்னு இந்த ஒரு உண்மைய வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடியே இந்த ரேணுகாவோட ஆட்டத்துக்கு அந்த கடவுளா பார்த்து வச்ச ஆப்பு தாங்க இது. ஏன்னா, இந்த ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ஒரு வீட்ல நடிப்பா நடிச்சுட்டு இவங்க எல்லாரையுமே நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரிக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுங்க. ஒரு வேளை வந்துட்டு உண்மையிலேயே ரேணுகா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்களா அப்படின்னு. ஆனால் இந்த நிஷா வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட கூட அந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் ரொம்பவே கமுக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் வெளிவருவான்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு இவ்வளோ மோசமாக மாட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக பார்த்தீங்களன்னா இந்த ரேணுகாவோட ஆட்டத்துக்கு வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நம்ம விஜயை வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சே திருணுங்க. ஏன்னா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு இந்த ஒரு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருக்கிறபோது தனியாக யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் பயங்கர கோவம். ஏன்னா இந்த மல்லியை வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. ரேணுகா காலையிலேருந்து வீட்டில் வரல, வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வரல, நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. ஆனால் நம்ம மனோகரன் அப்போ தாங்க அந்த ஒரு உண்மையை சொல்கிறேங்க. மாப்பிள்ளை நான் கூட பார்த்தேன், ரேணுகா காலையிலேருந்து எந்த ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வரவும் இல்லை, இந்த ரூம்லேருந்து வெளியே வரவும் இல்லை, எங்கே போனால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிலன்னு சொன்னதும் ரொம்பவே துடிச்சுட்டு அந்த ஒரு ரூமை போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு ரூமுக்குள்ளே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேணுகா வந்துட்டு அந்த ஒரு ரூமில் இல்லைன்னு. ஆனால் இப்போ தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜயும், ஒரு பக்கம் நம்ம மல்லி, மனோகர் எல்லாருமே ரேணுகா எங்கே உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அந்த ரேணுகாவே வந்துட்டு காரில் மாட்டிக்கிட்டு இப்படி அபாயமாக மரணம் ஆகுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா ஒரு வேளை வந்துட்டு உண்மையிலே கொஞ்சம் சந்தோஷம்தாங்க. ஏன்னா அந்த ரேணுகா வந்துட்டு இப்போ இறந்து போகிறதுனால நம்ம விஜய், நம்ம மல்லியும் கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க வாழ போகிறாங்க. இதுக்கு மேலே இந்த ஒரு தொல்லை இல்லை அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி இந்த மல்லியை வந்துட்டு கொல்றதுக்கு திரும்ப வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம விஜய்க்கு ஒரு வாரிசு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டி போங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.